ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. இது பாவக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ மத்தியானத்துக்கு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சோண்டு நீங்கள் என்ன சொல்கிறது, இது தெரியாமல் கசப்பு தெரியாமல் வைக்கணுன்னா அந்த கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கன்னா, அதுக்குன்னு ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஹஸ்பண்டும் சன்னும் விளாண்டுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இது செகண்ட் டே விலாகு. மத்தியானத்துக்கு நான் சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ பீக்கங்காய் சாம்பார் பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பீக்கங்காய். ஸோ அதனால சரி நம்ம ரெண்டையும் போட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் சாம்பார் ப்ராசஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு சாம்பார் விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள், மேல்வாக்க. ஸோ நெய்யெல்லாம் ஊற்றுனா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, நல்லதும் கூட. நல்ல சத்து தான், அதிகமாக எடுத்துக்கூடாது, அவ்வளோதான். நெய் மீதிப்படி நம்ம சாப்பாட்டில் நெய் ஆட் பண்ணுறது நல்லது தான். அதிகமாக எடுத்துக்காமல் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம மூடி வச்சுட்டு நம்ம சாம்பார் ரெடி ஆயிரும். ஸோ 2 ஆக போகுது. சாப்பாடு ரெடியாக இருக்குது. சன்னுக்கு ஒரு 4 செட் 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நல்லாயிருக்கு. கிளாத்தும் நல்லா சாஃப்டாக, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலர், ஒரு செட்டு. அப்புறம் கிரேஷ் கலரில், கிரே கலரில் ஒரு செட்டு. கிளாத் பாருங்கள், நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ஒரு செட்டு. பட் நான் 9 to 10 இயர்ஸ்க்குள்ளதுன்னு போட்டிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். கரெக்டாக இருக்கும். இது பிளாக் கலர். அப்புறம் ஒரு ரெட் கலர். ஸோ 300க்கு இது ஒர்த்து. ஏன்னா 4 செட்டு கொடுக்குறாங்க, அதனால் இது போட்டிருந்தேன். ரஃப் யூஸ்க்கு சன்னுக்கு ட்ரெஸ் இல்லை, அதனால் இது ஒரு செட்டு. ரெட் கலர், திக் ரெட் கலர், செமையாக இருந்துச்சு. மோனிஸ், ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருந்ததா? ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் என் சன்னு இப்போ தான் டிவி பார்த்துட்ருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறேன். ஸோ டீ குடிக்காமல் இருக்கவே முடியல. ஸோ டீ குடிச்சிட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீ போட்டுட்ருக்கேன். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. என்னென்னா இங்கே பாருங்களேன், இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், நம்ம க்ளீன் பண்ணுறப்போ தண்ணி அப்படியே சிந்தி சிந்தி இந்த இடத்துல வரி வரியாக வந்திருக்கு. எல்லா சைடும் பாருங்கள், கீழே அப்படியே இந்த இடத்துலலாம் சிந்தி வந்திருக்கு. ஸ்லாப் நீங்கள் போடுறதா இருந்தால், நியூ பில்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. வீடு கட்டுறதா இருந்தால் இந்த இடத்துல ஒரு இது வச்சாதான் நல்லாயிருக்கும், கீழே சிந்தாமல் இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது ஸ்லாப்பில் மடக்கி இது பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா தான் தண்ணி கீழே இங்கிட்டு சிந்தாமல் இங்கேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆக போகுது. கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு, சூடு பண்ணி வச்சுருக்கேன். நைட்டுக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கலான்னு. நைட்டுக்கு நான் வெளியில் சாப்பிட்லான்னு சொல்லிகிட்ருக்கேன், பார்ப்போம். ஏன்னா சாம்பார் நாளைக்கு வச்சுக்கலாம், மாவு இல்லை. ஸோ அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா ஹால் இவ்வளோ மோசமாக இருக்குது. இவ்வளோ ட்ரெஸ் மடித்து வைக்கணும். டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணணும். டைனிங் டேபிள் இருக்குது.
ஓரளவுக்கு கீழெல்லாம் குட்டி தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து இந்த இது பாருங்கள், இந்த இடத்துலலாம் வடிஞ்சிருக்கிறதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அது அசிங்கமாக தெரியுது. ஏன்னா வந்து க்ளீன் பண்ணி விட்றப்போ தண்ணி இங்கிட்டு தான் வருது. அப்போவுமே தொடச்சி விட்ருந்தா இந்த மாதிரி வடி இதெல்லாம் வந்திருக்காது. இந்த இடத்துல தடுப்பு வந்து வச்சாதான் வந்து சின்னதாக வச்சுருந்தா தான் வந்து தண்ணி கழுவி விட்றப்பெல்லாம் ஈஸியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 9 ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. சாம்பார் இருக்குது. ஸோ வந்து நான் கோதுமை தோசை பண்ண போகிறேன். இன்றைக்கி வெளியில் வாங்கலான்னு சொன்னேன். சரி வேணாம், வீட்டில் இருக்கிறத வச்சே சாப்பிட்லான்னாங்க. சாம்பார் இருக்குது நல்ல வேலை. அதனால் வந்து நான் வந்து கோதுமை தோசை பண்ண போகிறேன். ஸோ கோதுமை தோசை பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். எங்கள் 3 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை. ஸோ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை நிறையா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அது உதுத்து போட்டுக்கலாம். இது வந்து இந்த தோசை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பட் வந்து இருந்தாலும் நான் ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ கொஞ்சோண்டு வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். ஸோ உப்பு போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான், ரவை தோசை ஊற்றுற மாதிரி. அந்தளவுக்கு சன்னமாக ஊற்ற முடியாது. ஸோ ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு தோசை பதத்துக்கு வர அளவுக்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் வந்து 3 நேரமும் தண்ணி சூடு பண்ணி தான் தண்ணியே குடிக்கிறோம். ஏன்னா வந்து 3 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து சுடு தண்ணியே வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை பதத்துக்கு ஊற்றிட வேண்டியதான். இந்த இது நல்லாயிருக்கு இந்த பேனு. நான் கூட பிராண்டடாக இருந்தால் தான் நல்லா உழைக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த பேன் வந்து நல்லா தான் உழைக்குது. 600 சம்திங் வந்துச்சு. நமக்கு மட்டும் எப்படி தான் வந்து வேலை வந்துடுதோ, எப்போ பார்த்தாலும் வேலையிலே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஹஸ்பண்ட்லாம் கூட போயிட்டு வந்துடுறாங்க. நம்மளுக்கு வந்து எனி டைம் ஒர்க்காக தான் இருக்குது. 9 o'clock ஆகுது. ஸோ நான் வந்து தோசைக்கு மாவு கரைச்சாச்சு. ஸோ தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இது ஈஸியானது தான். கோதுமை மாவு இருந்தால் போதும். நம்ம இந்த மாதிரி எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி. எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கோதுமை தோசை, ராகி தோசைலாம் செஞ்சு தருவாங்க சின்ன வயசில். அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து அடை மாதிரி கூட ஊற்றலாம். நான் வந்து தோசை மாதிரியே ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா எங்கள் மோனிஸ் வந்து ஃபோனில் விளாண்டுருக்காரு. ஹஸ்பண்ட் வந்து படுத்திருக்காங்க. ஸோ இதை கிண்டிடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி பதத்துக்கு ஊற்றுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கோதுமை தோசை வராது, கல்லில் ஒட்டிக்கிடும். ஸோ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா இது டப்பா கீழே விழுந்து கருவேப்பிலெல்லாம் கொட்டிருச்சு.